hello, vanakkam, Ibowan. Welcome back to Princy's Authentic Kitchen. Endeki and friends, ungalukavum, ende oru friend இருக்கிறாங்க யூஎஸ்ல வந்து ரேணுகா அக்கா உங்களுக்காகவும் இன்றைக்கு நான் செய்ய போகிற வந்து குரக்கன் மாவுல வந்து கித்தல் பனங்கடி போட்டு வாழைப்பழம் போட்டு ரொட்டி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். இந்த குரக்கன் மா ரொட்டி வந்து செய்யறதுக்கு இதில் நான் வந்து 2 கப் அந்த மெஷரிங் கப் இருக்குதுல்ல 250 மில்லிலீட்டர் கப்லேருந்து 2 கப் அப்படி இல்லாட்டிக்கு 335 கிராம் குரக்கன் மா எடுத்து லைட்டாக அரைச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அரைக்காம நீங்கள் செய்யலாம், ஆனால் சில வேளை வந்து நாங்கள் கடையில் வேண்டபடியா லம்ஸ் வர இந்த பெரிய கட்டையில் வர்றது சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காண்டி தான் நான் அரைச்சிருக்கேன், பட் அரைக்க தேவையில்லை. ஸோ இதில் 2 கப் இல்லாட்டி 335 கிராம் குரக்கம்மா இருக்குது. வாங்க செய்திருப்போம். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரக்கம்மா இருக்குது 2 கப் அப்படி இல்லாட்டிக்கு 335 கிராம் குரக்கம்மா இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து உப்பு இருக்குது, ஒரு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா காணும். அந்த உப்பு போடுற வந்து இனிப்பை காட்டுறது தான் இந்த உப்பு போடுறது. இதில் 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இப்போ இதில் போடுறேன். பட்டர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அன்சால்டட் பட்டர் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து திருவண்ண தேங்காய் பூ இருக்குது 70 கிராம் இல்லாட்டிக்கு 1 கப் திருவண்ண தேங்காய் பூ இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து வாழைப்பழம் இருக்குது, நல்ல பழுத்த வாழைப்பழம், 1 வாழைப்பழம் இல்லாட்டிக்கு 100 கிராம் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து கித்தூள் பனங்கட்டி இருக்குது, நான் உரலில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். 85 கிராம் கித்தூள் பனங்கட்டி இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ நான் கையை கழுவி போட்டு இந்த கையை நான் நல்லா கழுவி இருக்கேன். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த வாழைப்பழம் இந்த கித்தூள் பனங்கட்டி எல்லாம் நல்லா கம்பைண்ட் ஆகி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த இருக்கு இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்படி பிசைஞ்ச பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது 1/2 கப் இல்லாட்டி 125 மில்லிலிட்டர் இப்போதைக்கு எடுத்திருக்கிறேன். குளிர் தண்ணியும் இல்லை சுடு தண்ணியும் இல்லை, ஒரு மீடியமான ஓம் தண்ணி எடுத்திருக்கிறேன். லைட்டான ஒரு நிக சூடு இருக்கல அந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்சிருங்க. கூட அவுக்கண்டு விட்டுறாங்கன்னு சொன்னால் டக்குன்னு வந்து இந்த மா வந்து தண்ணி எடுத்துடும், கரைஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். நீங்கள் ஆக்சிடென்ட்லியாக வந்து மாக்கில் வந்து கூட தண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் குரக்கமாக போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி குழைச்செடுக்கலாம். ஸோ வாழைப்பழத்துலேயும் தண்ணித்தன்மை, தேங்காய் பூலையும் தண்ணித்தன்மை, மற்ற வந்து சர்க்கரையும் வந்து கசிஞ்சு வர அப்படி தான் கூட தண்ணி விடணும்னு சொல்கிறேன். அதை நல்லா பிசைஞ்சு குழைச்செடுப்போம். ஸோ நான் எடுத்த 1/2 கப் இல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி தாராளமாக காணும் இந்த இருக்குது. ஸோ அதை நல்லா பிசைஞ்சு இதை நான் குழைச்செடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு பதத்துக்கு இருக்கணும், அதனால தண்ணி பதமாக இல்லாமல். இப்போ இந்த ரொட்டியை வந்து தட்டி எடுப்பேன். ஸோ தட்டி எடுக்கிறதுக்கு இந்த இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுக்கிறேன். இருக்கு இப்படி எடுத்துருக்கிறேன். இப்படி எடுத்த பிறகு குரக்கன் மா ரொட்டியை வந்து தட்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் சும்மா ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு பிளேன் பிளேட்டில் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் பூசிட்டு தட்டி எடுக்கலாம். ஆனால் நான் வந்து இதுக்கு பிளேட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் இல்லாட்டிக்கு ஒரு லஞ்ச் ஷீட் அப்படி இல்லாட்டிக்கு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படியும் இல்லாட்டிக்கு ஒரு வாழையில் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு எண்ணெய் பூசி போட்டு தட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் உடையறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அதால தான் நான் வந்து இன்றைக்கி பார்ச்மெண்ட் பேப்பர்ன்ட்டு இப்போவே கையில் இல்லை. ஸோ அதில் நான் பிளாஸ்டிக் ரேப் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேட்டுக்கு மேலே வந்து எண்ணெய் பூசி இருக்கேன். ஸோ வாங்கோ இந்த ரொட்டி வந்து தட்டி எடுப்போம். இருக்குது இந்த பிளேட் எடுத்து இதுக்கு பிளாஸ்டிக் ரேப் போட்டிருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் இந்த எண்ணெயும் பாய்க்கலாம். இந்த இருக்குது ரொட்டி வச்சுருக்கிறேன். இந்த ரொட்டிமா இருக்குது, இதை வச்சுட்டு தட்டி எடுப்போம். நல்ல மெல்லிஸாக உங்களுக்கு பிடிச்சதுக்கு இது மாதிரி தட்டி எடுங்கோ. கொஞ்சம் எண்ணெய் போடுறேன்.
இந்த இருக்குது இப்படி நல்ல மெல்லிஸாக தட்டியிருக்குன்னு இப்போ நாங்கள் சுட்டெடுப்போம். இதில் தாச்சி ஒன்று எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இந்த பேப்பர் டவலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறேன். இப்போ இந்த தாச்சியை பூசிவிடுவோம். ஹீட்டை கூட்டி வச்சுடாங்கோ, என்ன உள்ளுக்கு வேகாது வெளியில் வேகின மாதிரி வந்துடும். இந்த இருக்குது நான் தட்டி வச்ச இந்த ரொட்டி இருக்குது, குரக்கமா ரொட்டி. ஸோ நான் அந்த பிளாஸ்டிக் ரேப்பை வந்து கையில் எடுத்துட்டு இப்படியே நேராக இந்த பேனில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக இருக்குது. இப்படி தட்டி எடுத்திங்கன்னா பிளேட்டில் போட்டு இது தட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் எடுக்க கஷ்டமாக இருக்குது. இது நல்லா வேக விடுவோம். இப்போ சரியாக ஒரு 4 நிமிஷம் இதுலேருந்து வேகி கொண்டிருக்கு. இப்போ மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கிறேன், கூட்டி வச்சிடாதீங்கோ. ஸோ மெட்ட பக்கம் திருப்பி ஒரு 3 நிமிஷம் விட்டுனா டோட்டலியாக வந்து 8 நிமிஷம் இதை வேக விட்டுருக்கிறேன், ஹீட்டை கூட்டி வைக்காமல். இந்த இருக்குது நல்லா வேகிட்டுது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து சுட்டெடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த கித்தூள் பனங்கட்டியில் செய்த குரக்கம் மாலை வந்து ரொட்டி இருக்குது, செய்து முடிஞ்சுது. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஒன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு பீஸ். நல்லா பர்ஃபெக்டாக ஸ்வீட் எல்லாமே நான் போட்டு சக்கரைவெல்லாம் காணும். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து, ஸ்பெஷலி என் ஃப்ரெண்ட் ரேணுகா அக்கா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட எல்லாரும் காமெண்ட்ஸ்லையும் கீழே போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமைத்துனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபவான்.